அனைவருக்கும் வணக்கம். கரூர் ஸ்டாம்பீட் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம். இன்ஸ்டாகிராம்லையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி, அரசு மீதோ திமுக மீது இருக்கிறவங்களும், விஜய் மீது ஆர்வம் இருக்கிறவங்களும் அது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக போகுது. கடைசியாக வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் பேசிய வீடியோ. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே நாகப்பட்டினம் ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி குறுகிய இடத்துல கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், அரசு அதுதான் எதிர்பார்க்கிறது, திமுக அதன் எதிர்பார்க்கிறது அப்படின்றாங்க. ஸோ திமுக எதிர்பார்க்கிறது அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், நாம் அதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று திமுக எதிர்பார்க்கும். ஆனால் அதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடந்த 2 மாதத்துக்கு மேலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வாகனத்தில் தான் பரப்புரை செஞ்சுட்டு இருக்காரு. மக்கள் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகி போகிறாங்க. அவர்கள் தலைவர்களுடைய எண்ணமும் அதே தான் இருந்திருக்கும். ஸோ மக்கள் வந்து தலைவர் பார்த்துட்டு பேசுகிறத கேட்டுட்டு போகணும் அப்படின்னு. ஆனால் விஜய் அவர்களுடைய பரப்புரையில் பார்த்தீங்கன்னா, விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஈஸியாக எப்படி சொல்லலாம்னா, அவர் சொல்கிறது யாரும் கேட்கவும் இல்லை. அவரே மைக்கில் சொல்கிறாரு, நான் பேசுறது எனக்கு கேட்கல, அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. யூடியூப் மூலியமாக பார்த்துட்டு இருப்போம், டிவியில் பார்த்துட்டு இருப்போம், நம்மளாலே கேட்க முடியாது. கத்திக்கிட்டே இருக்காங்க, பேசிட்டு இருக்கும் திடீர்னு டிவி கட்டுவாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு ஏதோ ஒன்று கத்திக்கிட்டே இருக்காங்க, கூன்னா கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ வந்து அங்கே ஒரு கேஸ் தான் இருக்குது அந்த இடத்துல. ஏற்கனவே வந்து நாகப்பட்டினம்ல நடந்தது, திருவாரூரில் நடந்தது. ஆனால் அது வந்து வெளிச்சத்துக்கே வரல. மூச்சு திணறால் மூச்சு முட்டி 10 பேர் அப்படியே அங்கே வெளியே நகர்ந்து வந்திருக்காங்க. அது வந்து ஒரு சில நியூஸில் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து அப்போவே ஒரு 3-4 ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. விஜய் வருவதற்கு முன்பாகவே வந்து அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. விஜய் வந்து 3 to 4 தடவை வந்து அந்த பக்கம் திரும்பி, தன்னோட இடதுபுறம் திரும்பி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பி என்ன ஆயிட்டுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்க பேசுங்கன்றாங்க. ஸோ வந்து ஒரு மாஸ் லீடர், ஸோ கூட்டம் வருது அப்படின்னா அது கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் வந்து காவல்துறைக்கு மட்டும் இருக்காது, அந்த கட்சியும் பொறுப்பேற்றுக்கணும். தொண்டர் அணியாகட்டும், இளைஞர் அணியாகட்டும், மாணவர் அணியாகட்டும், அவர்கள் வந்து இந்த கட்சியின் கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க, காவல்துறை ஒரு கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம செல்ஃபாக நமக்கு ஹியூமன் ஒரு சிவிக் சென்ஸோட நம்ம வந்து பயணிக்கிறவங்களுக்கும் நமக்கு இந்த கட்டுப்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும். மிகப்பெரிய ஒரு கேப் அப்படின்னு சொல்கிறோம்ல, தொண்டர்களுக்கும் விஜய்க்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை தொண்டர்களுக்கும் மக்களுக்குமாவே ஆக்கிட்டாங்க. ஸோ மக்களுக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப்பை வந்து காவல்துறை தான் வந்து சரி பண்ணணும், அரசாங்கம் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வந்து குறை சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இது வந்து கடந்த ஒரு விஜய் வந்து திருச்சி முதல் பரப்புரை கூட்டத்தில் வந்துட்டு 5 மணி நேரம் லேட் ஆகி தான் போனார். அப்போவே கணிச்சிருக்கணும். ஏன்னா வந்து இவர்கள் தான் சொல்கிறாங்க, நாங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கையில் வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் அப்போ நான் பீப்பிள் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். பீப்பிள் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியல அப்படின்னா காவல்துறை என்ன சொல்கிறது, அதை ஃபாலோ பண்ணுறதுக்காச்சும் ரெகுலேஷன் போட்டு ஒரு கமிட்டி மாதிரி வச்சு, ஏன்னா ஒரு வாரம் தான் டெய்லி நீங்கள் போல எடப்பாடி பழனிசாமி டெய்லி போகிறாங்க. டெய்லி போகும்போது அவர்களுக்கு வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது தெரியுது. பல வருஷம் கட்சி ஓகே வாட்டவர். ஆனால் வந்து இப்போவுமே வந்து பீப்பிள் மேனேஜ்மெண்ட், க்ரௌண்ட் மேனேஜ்மெண்ட், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு அந்த காவல்துறையவோ இல்லை வந்து வெளியே இருந்தோ கொண்டு வரலாம். ஆனால் இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அதான் சொல்லி நான் கூடமே அப்படி தான் நினைச்சேன். இது அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறது ரொம்ப பெருசு இவ்வளோ நாள். ஆனால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறது, க்ரௌட் புல்லிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு வந்து யார் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக வந்து இந்த வேன் பிரச்சாரத்தை வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போனது வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து 2021 ஆகட்டும் 19 தேர்தல் பரப்புரையில் வேனில் மட்டும் தான் மேற்கொண்டார். அவர் மேலே கொண்டு போது எல்லாரும் அமைதியாக தான் இருப்பாங்க. அவர் கேட்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். எப்போ கேள்வி ஏதாவது ஒரு செஞ்சாங்களா வச்சாங்களா அப்போ தான் பதில் சொல்லணும். மற்ற நேரத்தில் நீங்கள் பழைய ஃபுட்டேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா கத்தவே மாட்டேன். க்ரௌட் வந்து அவ்வளோ சைலண்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டு அன்சிவிலைஸ்டு பீப்புள், அதாவது வந்து நான் என்னதாவது பண்ணுவேன், தாவி குதிப்பேன், கத்திக்கிட்டே இருப்பேன், நான் பக்கத்தில் இருக்கவனோட ஒரு கேர் பண்ணிக்க மாட்டேன், ஒரு பெண்கள் வந்தால் நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், வீடு இருந்துச்சு மரம் இருந்துச்சு அதை ஏறி நிற்பேன், ஒரு தலைவர் சிலைகள் இருக்குது அது மேலே நான் ஏறி நிற்பேன், லைட் கம்பர் இருக்குது அது மேலே, அந்த அளவுக்கு தான் அவங்களோட சிவிக் சென்ஸ் இருக்கே அப்படின்னா அதை சரி செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசாங்கம் செய்யுமா? திமுக வந்து போயிட்டு தாவேகா தொண்டர்களுக்கு வந்து நாங்கள் படிப்பு செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்களா? முடியாது. அரசாங்கம் செய்யுமா? போய் தாவேகா தொண்டர்களுக்கு போயிட்டு கிளாஸ் எடுங்க அப்படின்ட்டு அது ஒரு வாரம் கேப் இருக்கும்போது அந்த பகுதியில் வந்துட்டு ஒரு வாரமாக அவங்க பரப்புரை செய்து அங்கே சுற்றி இருக்கிறவங்க வந்து இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இந்நேரம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கணும். அதை வச்சுனா ஆகட்டும், அவங்களாம் பெரிய விற்பனர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் ஜான் ஆகட்டும், அவர்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க. புசியானந்த் ஏற்கனவே அரசியல் களத்தில் இருந்து வந்தவங்க. எந்த வித காரணம் இல்லாமல் இதற்கு காரணம் திமுக தான் அப்படின்னு எப்படி செந்தில் பாலாஜி தான் காரணம் செய்தார் எப்படி எந்த ஒரு அடிப்படை காரணத்தில் வந்து சொல்லலாம்? இவர்கள் தான் காலையில் சொல்கிறாங்க 200 ரூபாய் கொடுத்து யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதே தனி மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு இவர்கள் தான் சொல்கிறாங்க. திமுக சொல்கிற மக்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இதே தொண்டர்கள் தான் சொல்கிறாங்க. இதே தொண்டர்கள் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு இந்த கூட்டத்துக்கு காரணம் வந்து திமுகவோட சதி வேலை தான் அப்படின்ட்டு அது மேலே சரிஞ்சு விழுகுது. கூட்டமாக ஒரு 100 பேர் 50 பேர் ஒரே இடத்துல விழுந்திருக்காங்க. இதை வந்து இந்த பரிதி அப்படிங்கிற ஒரு செய்தியாளர் தான் சொல்கிறாங்க. ஒரே கூட்டத்தில் 20 பேர் 100 பேருக்கு மேலே வந்து ஒரே இடத்துல விழுந்து அப்படி மூச்சு திணறல் நடந்தது தான். விஜய் பேசிட்டு இருக்கும்போதே பல இறப்புகள் நடந்துருச்சு. ஒன்னொன்னா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. விஜய் பாதியிலே தான் நிறுத்திட்டு போனார், முழுசாக முடிக்க கூட இல்லை அந்த பரப்புரையை. ஸோ அப்போ அதை வச்சு மேலே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அந்த 7 மணிலேருந்து 8 மணிக்கு எப்படி வந்து செந்தில் பாலாஜி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், எப்படி வந்து முதல்வர் எப்படி இதற்கு வந்து அனுதாபம் தெரிவிக்கலாம், எப்படி எஸ்பி வந்து அங்கே போய் நிற்கலாம், எப்படி வந்து மருத்துவர்கள்லாம் வந்து தயார் நிலையில் எப்படி இருக்கலாம், ஏன் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டவங்க 3 இடத்துல இருக்கலாம் அப்படின்லாம் வந்துட்டு ஒரு தியரி, இந்த படத்தில் நடக்கிற தியரி மாதிரியே வந்து அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அரசாங்கம் இப்படி தான் செயல்படும். அரசாங்கம் ஒரு இடத்துல ஒரு கேஸ் நடக்குது, ஒரு இந்த மாதிரி ஸ்டாம்பீட் நடக்குது அப்படின்னா இப்படி தான் அரசாங்கம் செயல்படும். சென்னையில் நடைபெற்ற ஏர்ஃபோர்ஸ் அந்த இதில் வந்துட்டு
அரசாங்கத்தோடைய அந்த நபர்கள் வந்து காக்கப்பட முடியல. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரே கிரவுண்டில் இருக்காங்க, போலீஸ் அதுக்குள்ளே இருக்காங்க. அதனால் அங்கேருந்து வெளியே வர முடியல. ஒரு மெரினா பீச் போல ஒரு பெரிய பறந்துப்பட்ட ஒரு 13 கிலோமீட்டர் சதுர பரப்பளவில் வந்துட்டு எல்லாரும் போட்டு அடைச்சு கொண்டு போய் பண்ணி வெளியே கொண்டு வரது கஷ்டம். ஆனால் இது வந்து அரசியல் களத்தில் இது சாதாரண ஒரு பிரச்சாரம் தான். ஸோ வந்து விஜய் வராரு, மக்கள்கிட்ட பேசுறாரு, போறாரு. இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஒன்லைன் ஸ்டோரியிலேயே வந்து இவர்களால் கட்டுப்படுத்த முடியல. அவர்களால் அதிலே போட்டிருக்காங்க 10,000 பேர் வந்து நான் எதிர்பார்க்குறோம், 60,000 பேர் வரைக்கும் வருவாங்க, மக்கள் வருவாங்க அப்படின்ட்டு. அப்போ 60,000 பேர்னா நீங்கள் எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க? எப்படி அந்த 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 பிளேஸை வந்து எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கணும்? அப்போ ஸோ வந்து தொண்டர் படை போட்டிருக்கணும், ஒரு ஒரு ஏதோ ஒரு ரெகுலேஷன்ஸ் டிராஃபிக் கமிட்டி ஏதோ ஒன்று போட்டிருக்கணும். ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் ஒரு சின்ன ஆம்புலன்ஸ் பின்னாடி நிற்கிது. விஜய் வந்து கமெண்ட் அடிக்கிறாரு, என்னது இதில் நம்ம கட்சி ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது அப்படின்னு. அதாவது ரெண்டுலேயுமே ஆம்புலன்ஸ் எடுத்துங்க, வழி விட்டு நில்லுங்க, பெண்களுக்கு குழந்தைகள் வந்தாங்கன்னா அவருக்கு தனி வழி நிப்பாட்டுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் அதை கமெண்ட் அடிக்கிறது ஆம்புலன்ஸ்ல நம்மளோட கொடி போட்டிருக்கு அப்படின்ட்டு. அது வந்து இன்னும் சினிமாத்தனமாகவே வந்து விஜய் ஒரு விஷயத்தையுமே அணுகிறாரு. கரூரிக்கே ஒரு பிரபலமான ஆள் இருக்குது அப்படின்னாங்க. அந்த கரூரிக்கு பிரபலமான ஆள் தான் எனக்கு 8 மணிலேருந்து அடுத்து நான் நைட்டு தூங்கியாச்சு, 1 மணிக்கு தூங்கியாச்சு. அடுத்த நாள் இன்னைக்கு காலையில் தான் பார்க்கும்போதுமே முதல்வரோட இருக்கிறாரு. பேக் டு பேக் வந்து அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஈவன் விஜயபாஸ்கரும் சரி, செந்தில் பாலாஜி அவங்க 2 பேசிட்டு இருக்க விஷயம் வருது. அதே உள்ளே பேசிட்டு இருக்காங்க. ஸோ 3 மாவட்ட கலெக்டர்கள் வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் உள்ள வராங்க. திண்டுக்கல், கரூர், நாமக்கல் 3 மாவட்ட கலெக்டர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. டிஜிபி வராங்க. திருச்சியிலேருந்து ஸ்பெஷல் மருத்துவ குழு வராங்க. பக்கத்தில் வந்துட்டு வேறு தனியார் மருத்துவமனையில் எது இருக்காங்க. செந்தில் பாலாஜி யாராக போய் பார்க்குறாரு. இந்த நேஷனல் நியூஸ் ட்ரெண்டாவது பல நேஷனல் டிவிகள் வந்து தொலைக்காட்சிகள் வந்து பதிவு செய்கிறாங்க. பிரதமர் ட்வீட் போடுறாரு. உள்துறை அமைச்சர் வந்து ஸ்டாலின்கிட்ட பேசுகிறாங்க. திரௌபதி முர்மு பேசுகிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போடுறாங்க. 9-10 மணி வரைக்கும் விஜய் வந்து கரூர்லேருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு ஏறிட்டு இருக்காரு. அப்போ வரைக்குமே திருச்சிக்கு போய்கிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை கூட பேசலை. தொண்டர்கள்ட்ட நீ நான் பார்க்க சொல்லியிருக்கேன், வைக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் யாருமே அந்த இடத்துக்கே இல்லைன்ட்டு தொண்டர்களே சொல்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் இங்கே இல்லை, மாவட்ட நிர்வாகிகள் இல்லை அப்படின்ட்டு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து யார் அறிவுறுத்தணும்? ஸோ வந்து ஒரு இடத்துல நடக்குது, பொறுப்பேற்கிறது யார்? இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஈஸியாக நம்ம செஞ்ச தவிர வந்து இன்னொரு கட்சி மேலேயோ, இன்னொரு அரசு மேலேயோ, இன்னொரு நிர்வாகத்து மேலேயோ பழி போடுறது எந்த விதத்துலையுமே வந்து சாதாரண ஒரு புரிதல் இருக்கிறவங்களே இந்த மாதிரி பேச மாட்டாங்க. சீமான் முதற்கொண்டு விஜய்க்கு நாங்கள் வந்து துணையாக இருக்கிறோம், விஜய் வந்து எங்களை விட அதிகமாக உயர்த்த மேற்கொள்வார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லா தலைவர்களுமே வந்து துயரத்தில் பங்கு பெற்று இருக்கும்போது துயரத்தில் பங்கு பெற்று இருக்கிற அந்த அரசையோ, திமுகவையோ, காவல்துறையோ வந்துட்டு அந்த காமெண்ட்ஸ்லையும் சரி, பொதுவெளியிலையும் சரி திட்டிட்டு இருக்காங்க. தாவேகா தொண்டர்கள் பாருங்க திமுக செஞ்சிருச்சு, பாருங்க செந்தில் பாலாஜி கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு. செந்தில் பாலாஜிக்கு தன்னுடைய சொந்த மக்களை வந்து ஒரு அரசோ, ஒரு அரசாங்கமோ, ஒரு திமுகவோ நாளைக்கு நேற்று வரைக்கும் நம்ம ஓட்டு போட்டுருக்கோம், நாளைக்கு அவன் தான் ஓட்டு போட போறான் அப்படிங்கும்போது அவர்களுக்கு நாளைக்கு மக்கள் போய் பார்க்கணும். இதை வந்து ஒரு திமுக செய்த கொலை, திமுக செய்த சதின்றாங்க. இது வந்து நம்ம எப்பயுமே பார்த்ததில்லை. ஒரு அரசாங்கம் வந்து திட்டமிட்டு பல வன்முறை துப்புரவு பணியாளர்களை வந்துட்டு நீதிமன்ற ஆயுதத்தின்படி செஞ்சு அவங்களை வந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை வந்து எந்தவித அரசியல் கட்சியுமே செய்யாது. ஈவன் பிஜேபி கூட வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் நம்ம போய் கலவரம் பண்ணுவோம், கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் கலவரம் பண்ணுவோம் அப்படின்னு தனியாக இருக்கும்போது கலவரம் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் கூட்டத்தில் போய் நமக்கு கலவரம் பண்ணுவோம், கூட்டத்தில் போய் வெடிகுண்டு போகணும் எந்தவித அரசியல் கட்சிகளும், மக்கள் இயக்க அரசியல் கட்சிகள் யோசிச்சதும் கிடையாது. நீங்கள் கண்மூடித்தனமாக வந்து விஜய் ரசிகர்களும் சரி, இந்த திமுக எதிர்ப்பாளர்களும் சரி, அவர்கள் செய்கிற ஒரு விஷயம் இந்த விஜய் கட்சியினர் வந்து அதிக வெறி கொண்டு இதை வந்து அரசாங்கத்தையோ, திமுகவையோ, செந்தில் பாலாஜியோ, காவல்துறையோ, சுகாதாரத்துறையோ இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்குள்ளே அவர்களுக்கான ஒரு விஷயம் வந்து செட்டப்பாக கிடச்சிருக்கு. அதாவது மருத்துவம் வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரணும். 50 பேர் தூக்கிட்டு போகிறதுக்கு 56 பேர் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அங்கேருந்து தூக்கிட்டு போனது அதில் பாதி பேர் இறந்தே தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ 56 பேருக்குமே வந்து ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணணும், அவர்களுக்கான மருத்துவ பெட்ஸ் ரெடி பண்ணணும். வேகமாக ஓடுறாங்க. நம்ம வந்து நான் கூட அப்போ கூட யோசிச்சேன், எதற்கு ஹாஸ்பிட்டலில் எதுக்கு உள்ளே வந்து செய்தியாளர்கள் போனாங்க, வேறு வழியில் அவர்கள் வந்து கவரேஜ் பண்ணி தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, வாட்டு வராங்க போகிறோம். அவங்க வந்து ஒருத்தவங்க கூட இரஸ்பான்சிபிளாக இல்லை, எல்லாருமே ரெஸ்பான்சிபிளோட ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருமே ஓடுறாங்க. ஒருத்தவங்க வந்து விஜயபாஸ்கர் எம்எல்ஏ கூட கிடையாது, அவர்கிட்ட வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு அழுகிறாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவர் நெருக்கமாக இருக்காங்க, மக்களோட நெருக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மக்களோட நெருக்கமாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக வந்து நான் வந்து இருக்கேன். விஜய் நினைச்சிருந்தா திருச்சியிலே இருந்திருக்கலாம். திருச்சியிலே இருந்து நாளைக்கு வந்து பார்த்துட்டு போகலாம். அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்க வச்சிருக்கலாம். மதுரையில் அழகர் ஆற்றில் இறங்குற வைபம் பார்த்தீங்கன்னா வந்து இதை விட அதிகமாக கூடுவாங்க. விஜய் கட்சியை விட அதிகமாக கூடுவாங்க. 10 லட்சம் 15 லட்சம் மக்கள் வருவாங்க. எந்தெந்த ஊர்லேருந்தே வருவாங்க. அங்கெல்லாம் மூச்சு திணறல் நடைபெறும். அங்கே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. காவல்துறை வந்து அவ்வளோ மெனக்கடும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே காவல்துறை ஏன் மெனக்கடலை அப்படின்னா, காவல்துறையை வந்து உள்ளேயே இவங்க போகவே விடலை. போதுமான அளவுக்கு காவல்துறையுமே போட்டு விஜயே தான் சொல்கிறாரு, ரவுண்டானாலேருந்து எனக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தது பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து காவல்துறைன்ட்டு அவரே தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அந்த கட்சி ஒரு ரூல்ஸ் கொடுக்குது, அதை மதிக்கலை. ஒரு கூட்டத்துக்கும் வந்து மரத்தில் யாராவது ஃபாலோ பண்ணாது அப்படின்றாங்க. ஒரு ஆள் கூட வந்து மதிக்கலை. அந்த இதை விட வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு கட்சி செஞ்ச தவறுக்கு ஒரு அரசாங்கமும், தனிநபர் திமுகவுடைய எம்எல்ஏவும் அவர்கள் வந்து பொறுப்பேற்று நிற்கிறாங்க. புஷியானந்த் வச்சு நின்றுக்கணும்ல, இல்லைனா வந்து ஆதவஜனா நின்றுக்கலாம்ல, அவருக்கு பெரிய கூட்டங்கள்லாம் வரப்போகிறது. அப்படிங்கும்போது ஏன் வந்து இப்படி பயந்து வெளியே போகிறாங்க? போயிட்டு விச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு விச்சுவல் வாரியர்ஸ் கமெண்ட் போட்டுருக்காங்க. எனவே இதற்கு நான் இப்போ போட்டோன்னா இதுலேயும் கமெண்ட் தான் வரும். இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ், பேசிக் கொஸ்டின்ஸ், சிவிக் சென்ஸோட நம்ம வந்து பயணிக்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். வந்து காரைக்குடி முத்துமான் கோயில் திருவிழாவில் முந்தின நாள் முளைப்பாய் திருவிழா நடக்கும். அதில் சின்ன தெரு தான் இருக்கும். சின்ன தெருவிலேயே வந்து 3-4 லேயரில் கூட்டம் போய் வந்துட்டு இருக்கும். அது மூவ் லைட் ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கும், ஒருத்தர் வெளியே போயிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு என்ன ஆகுமோ அப்படின்னு நமக்கு பயமாக இருக்கும்போது அப்படியே நிற்கிறாங்க. காலையிலேருந்து நிற்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுது விஜய் வந்து பேசுறதுக்கு? திட்டமிடணும்.
பீப்பிள் மேனேஜ்மெண்ட், க்ரௌட் மேனேஜ்மெண்ட், டிராஃபிக் இதெல்லாம் திட்டமிடணும். இல்லையா எனக்கு முடியலை, யாராவது எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி காவல்துறையிட்ட பணிந்து கேட்டீர்கள் அவங்க இப்படி வாங்க, இந்த ரூட்டில் வாங்க, இந்த ரூட்டில் வாங்க, மக்கள் இங்கே நிற்பாங்க, பேசிட்டு அப்படியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக அவங்க ரூட் போட்டு கொடுப்பாங்க. இத்தனை வருடமாக வந்து பல தலைவர்களை பார்த்தவங்க, அவங்கள்ட்ட பல கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இது சாதாரண ஒரு கூட்டம் தான் அப்படிங்கும்போது இந்த இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்திருக்க வேண்டியது. ஆனால் எனக்கு தோணுச்சு ரிப்பீட்டாக நான் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ண போகிறதும் கிடையாது. எனக்கு நான் வந்து அவங்கள பேக் பண்ணி தான் நான் வந்து வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு என்னன்னா இவர்கள் செய்கிற தவறை வந்து இன்னொருத்தவர்கள் மேலே கடத்தி விடுறாங்க, இன்னொருத்தவர்கள் மேலே வந்து பழி போடுறாங்க. அந்த மாதிரி விஷயத்தை வந்து ஏன் பண்ணுறீங்க? இது வந்து சின்ன சிற்பில் பாலிடிக்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். பாலிடிக்ஸ்னால் இதுதான். ஒரு இடத்துல தப்பு நடக்குதா போயிட்டு வந்து நிற்பாங்க. இப்போ எங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது நடக்கும். நல்லது வந்து கூட்டாக தான் வருவாங்க. கெட்டதுக்கு வந்து இங்கே கவுன்சிலருக்கும் சரி, பிரசிடென்ட்டும் சரி வந்து நிற்பாங்க. எந்த கட்சி பிரசிடென்ட்டாலும் சரி வந்து நிற்பாங்க. அவர்கள் வந்து அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. ஒரு மழை பெஞ்சு மரம் விழுகுது, வீடு இடியுது, இல்லை வீட்டில் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட் முதல்ல வந்து நிற்கிறது வந்து அந்த கவுன்சிலர்களும் அந்த பிரசிடென்ட்ஸும் தான். அங்கே இருக்கிற தலையாரிகள் அந்த அரசு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கும். அதுதான் அங்கே நடந்திருக்கு. அதை விட்டுட்டு நீ வந்து ஏன் டிஎம்கே முன்னாடி வந்துச்சு, ஏன் 8 மணிக்கு வந்துச்சு, 8:15 ஏன் வந்து செந்தில் பாலாஜி உள்ள வந்தார், யார்கிட்ட ஃபோன் பண்ணார், மோடி ஏன் ட்வீட் போட்டார் அப்படிலாம் கேட்கறது வந்து ரொம்ப ஒரு சிறுபள்ளித்தனமான ஒரு விஷயம். நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காது. அப்பவே அட்ரஸ் பண்ணி ஸ்டாம்பிங்கிறது வந்து திட்டமிட்ட கொலைக்கு தான் வந்து திட்டமிட்டதுக்கு தான் வந்து யார் பின்னாடி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் ட்வீட் போடுவாங்க. இதை மாதிரி வந்து அன்சிவிலைஸ்டு ஒரு விஷயம் நடந்திருக்க விஷயத்துக்கு வந்துட்டு உடனே தான் தங்களுடைய பரிதாபங்களை தெரிவிப்பாங்க. இது வந்து தாவேக்கால நடக்காமல் அதிமுகவில் நடந்து திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா விஜய் தான் வந்து ட்வீட் போட்டுப்பாரு அந்த இடத்துல. ஸோ வந்து எல்லாருக்கும் அந்த மனசு பதப்பதிக்குது. ஆனால் வந்து இந்த தாவேக்கா கட்சியினர் பார்த்தீங்கன்னா வந்து இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு விஷயமே நினச்சிட்டாங்க. அந்த போன உயிர் வருமா வராது, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. அது வந்து தேடி போய் நானே ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அரசாங்கம் பல கொலைகளை செஞ்சிருக்கு, துப்பாக்கி சூடுகள் நடத்தியிருக்குது, மர்டர் நடத்தியிருக்கு. அது வந்து அதெல்லாம் வந்து திட்டமிட்டு நடைபெறுறது. ஆனால் இது போல் திட்டமிடாமல் சிவிக் சென்ஸ் இல்லாமல் கூடி எப்படி வந்து அந்த கேஸை வந்து அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட், அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து பண்ண தெரியாமல் வந்து இறந்து போனாங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. இந்தியா போன்ற ஒரு பெரிய ஜனத்தொகை நாளுக்கு நாள் வந்து ஜனத்தொகை ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு கூட்டங்களுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா அவர்களுக்குடைய ஒரு சென்ஸ் நம்ம வளர்க்காமல், அதாவது இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு அவசர காலத்தில் எப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இப்போது அடிப்படையாக உறுதியாக நமக்கு தேவைப்படுது. அது இல்லைங்கிறதுனால தான் இத்தனை உயிர்கள் போயிருக்கு. அதே நேரத்தில் வந்து எல்லாருமே பொறுப்பேற்கணும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. யார் நடத்தினாங்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் வந்து உரிய ஃபுட்டேஜஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும், எல்லா டிவிக்கிட்டையும் இருக்கும். எடுத்து இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படுமோ அதெல்லாம் தவிர்க்கப்பட்டால் தொடர்ந்து வந்து இது போன்ற விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு நம்ம இருக்குது. இதுக்கு வந்து நம்மளை தவிர்த்துட்டு வெளியாட்களை போய் சொல்வது ரொம்ப ரொம்ப தவறு. நம்ம பொறுப்பேற்றுக்கிட்டு இது போன்று நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் உறுதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட கட்சியினருக்கு நம்ம சொல்கிறோம்.